வாழ்த்தி Recording in வரவேற்கிறோம். progress. Recording in progress. கைவிடுவதில்லை என்றோரை செய்தீரன்றோ, உன்னை ஒரு போதும் என்றும் கைவிடுவதில்லை என்றோரை செய்தீரன்றோ, கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ, வலு சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் முன்னருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை, மாறாத இயேசு உண்டுனக்கு, மனது ஒரு போதும் கலங்கவில்லையே, பிள்ளை எனக்கு அடைக்கலம் அவர் புயலின் கண்மலையே, என்றுரை செய்தவரை ஆராதிப்பேன், ஆவியில் ஆராதனை. உன்னை ஒரு போதும் என்றும் கைவிடுவதில்லை என்றுரை செய்தீரன்றோ, நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரம் என்றுமே உயர்ந்திருக்கும், நல்வசனத்தின் வல்லமையால் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே, எலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே, எலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே, என்றுரை செய்தவரை ஆராதிப்பேன், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்பேன், ஆவியில் ஆராதனை. உன்னை ஒரு போதும் என்றும் கைவிடுவதில்லை என்றுரை செய்தீரன்றோ, உன்னை ஒரு போதும் என்றும் கைவிடுவதில்லை என்றுரை செய்தீரன்றோ, கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ, வலு சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன்னருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நன்றி தகப்பன், நன்றி நன்றி. இந்த வேளையில நாங்க பாஸ்டர் குமரன் அவர்களை அழைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஓகே. வார்த்தை வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிறவங்களை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க பாஸ்டர். ஓகே, தேங்க்யூ. நாங்கள் ஒரு சிறிய ஜெபத்துக்கூடாக கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபத்தோடு கூட நாங்கள் வார்த்தை பகுதிக்குள்ளே கடந்து செல்லலாம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த வேளையில நீர் எங்களோடு இணைந்திருக்கிறீர். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு இணைந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்களோடு இணைந்திருக்கிறீங்க. திரித்துவ தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த காலை வேளையில நீர் எங்களோடு இணைந்திருக்கிறபடியாலே ஸ்தோத்திரம். இந்த வேளையில இதுல யார் யாரெல்லாம் இந்த ஆண்டவரே சங்கமம் வானொலி கூடாக இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆளுகை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய விசேஷித்த பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆட்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
வார்த்தை வேளையில உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேல கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய இன்ப பிரசன்னம் ஒவ்வொருத்தரையும் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, எந்தெந்த இடங்களில, எந்தெந்த தேசங்களில, எந்தெந்த இடங்களுக்குள்ள, எந்தெந்த அறைகளுக்குள்ள உடைய பிள்ளைகள் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, இப்பொழுதே அவர்களை நீர் உம்முடைய அபிஷேகத்தினாலே, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய சுகத்தினாலே, உம்முடைய ஆரோக்கியத்தினாலே நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். பெரிய மாற்றத்தை அவர்களுடைய ஆண்டவரை வாழ்க்கையிலே அவர்கள் பார்க்கத்தக்கதாய், அனுபவிக்கத்தக்கதாய், ஆண்டவரை ஒரு பெரிய ஆவிக்குரிய அசைவு இருக்கிற இடங்களிலே இப்பொழுது கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அசைவாட தொடங்குகிறார், நீர் அசைவாட தொடங்குகிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பதாக மன பாரங்களோடும் கவலைகளோடும் வேதனைகளோடும் ஆண்டவரே யாரெல்லாம் இதுல இணைந்திருக்கிறாங்களோ அவர்கள் மேல உம்முடைய ஆளுகை வரும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் மேல உம்முடைய அசைவாடுதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே இதுல இணைந்திருக்கிற ஒரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளையை குறித்து அதிக பாரத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய பாரத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த பிள்ளை ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு கீழ்ப்படியாமையாக ஆண்டவரே அதிகமான இதயத்திலே ஒரு பெரிய வேதனையோடு கூட ஆண்டவரே இந்த ஆண்டவரை இணைப்புல இணைந்திருக்கிற அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் 2 வாரங்களுக்கூடாக ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில நீங்க கட்டளையிட போகிறபடியாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய ஆண்டவரை திருப்பத்தை அந்த பிள்ளைக்குள்ளே நீங்க கட்டளையிட போகிறபடியாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த பிள்ளை ஆண்டவரே குறிப்பிட்ட அந்த ஆண்டவரே பகுதியில இருந்து அது விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே தன்னுடைய சொந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய சொந்த குடும்பத்தோடு பெற்றோரோடு சமாதானமாக உப்புரவாக இருக்கத்தக்கதான சூழ்நிலையை நீர் உண்டாக்க போகிறபடியாலே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நீர் அதை நிறைவேற்றி கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறபடினா எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பரலோக தகப்பனே, தொடர்ந்தும் இந்த வார்த்தையை நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு மன்னாவாக கொடுத்து ஆசி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இந்த சங்கமம் வானொலி கூடாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இலங்கையின் மட்டக்களப்பு பகுதியிலே ஆறுதல் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வானொலியில இணைந்திருக்கிற நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய ஊழியங்களுக்காக உங்களுடைய ஜெபத்திலே எங்களை நினைத்து தாங்குகிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய இருதயத்தின் அடி ஆழத்திலிருந்து நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். கடந்த வாரத்திலே கூட கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் அங்கே நாங்கள் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நாங்கள் நடத்தி இருந்தோம். அந்த கூட்டத்திலே கூட இங்கே 3 நாட்கள் அந்த கூட்டத்துக்காக ஜெபித்திருந்தீர்கள். ஆண்டவர் மகிமையான கிரியைகளை நடத்தித்தார். இங்கே அநேக ஜனங்களை அவர் ரட்சித்தார். அதுல எங்களுடைய திருச்சபைக்கு கூட அந்த கூட்டத்துக்கூடாக ரட்சிக்கப்பட்டவர்கள் கடந்து வருகிறார்கள். அநேக சபைகளுக்கு அவர்கள் அந்தந்த பகுதியிலே அவர்கள் கடந்து போகிறார்கள். எனவே நீங்கள் செபித்த உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய இதயத்தின் அடியாளத்திலிருந்து நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இந்த நாளிலே தியானத்துக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் இருந்துதான் இந்த நாளிலே அந்த ஒரு செய்தியை உங்களோடு கூட பேசலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். 3வது அதிகாரத்திலே 1வது வசனம் சொல்வது, செப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைத்தார்கள்.
இந்த இடத்திலே அங்கே 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே 2 தேவ மனிதர்களை குறித்து அவருடைய பெயர் அங்கே குறிப்பிடப்படுகிறது. பேதுரு, ஜோவான். இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் பயணித்தவர்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள். ஆனால் இப்பொழுது சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்து அவர்களோடு இல்லை. அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். ஆனால் அவரோடு இருந்த காலத்திலே அவருடைய சீஷர்களாக அவருடைய போதனைகளை கேட்டவர்கள், அவர் வாழ்ந்த காலத்திலே அற்புத அடையாளங்களை அவர் செய்கிற போது அருகிலிருந்து பார்த்தவர்கள், அவருடைய கிரியைகளை கண்ணார கண்டவர்கள், அவருடைய ஒவ்வொரு பிரயாணங்களிலேயும் அதிகமாக அவரோடு கூட சென்றவர்கள். அப்படி அநேக காரியங்களை இந்த தேவ மனுஷர்களை குறித்து பார்க்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையிலே அவர்கள் இயேசுவோடு கூட சரீர பிரகாரமாக உலக பிரகாரமாக வரவில்லை. அவர்கள் சரீர பிரகாரமாக அவர்கள் 2 பேர் தான் வருகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல அவர்கள் 2 பேர் அந்த ஆலயத்துக்கு வந்தாலும், ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் இயேசுவை சுமந்தவர்களாக, இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை சுமந்தவர்களாக, அவருடைய அபிஷேகத்தை சுமந்தவர்களாக அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே அங்கே 120 பேரோடு கூட அந்த மேல் வீட்டறையில இருந்து ஆவியானவருடைய அருள்மாரியை பெற்றுக்கொண்டு அந்த வல்லமையினாலே நிரப்பப்பட்ட தேவ மனுஷர்களாக இந்த இடத்திலே இந்த தேவ மனிதர்கள் அவர்கள் கடந்து வருகிறார்கள். இந்த தேவ மனிதர்களுடைய அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிற போது இந்த இடத்திலே அந்த தேவ மனிதர்கள் அங்கே தேவனை அங்கே தேடும்படியாக, இல்லை என்று சொன்னால் செபிக்கும்படியாக இந்த இடத்துல அவர்கள் கடந்து வருகிறார்கள். அப்படி நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற போது, அப்பொழுது 2வது வசனம், தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாரோடும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் எண்டையிலே வைப்பார். அப்படியானால் இந்த இடத்துல அவர்கள் இன்னும் ஒரு மனிதனை அந்த இடத்திலே பார்க்கிறார்கள். இந்த 2 தேவ மனுஷர்களும் அந்த இடத்துல ஒரு மனுஷனை பார்க்கிறார்கள். அந்த மனுஷன் யார் என்று சொன்னால், தாயின் வயிற்றிலேயே இருந்து பிறக்கிற போதே சப்பானியாக பிறந்தவன். அவனுடைய சரீர அவயவங்கள் எல்லாம் அங்கே பலவீனப்பட்டவர் நிலையில இருந்திருக்கக்கூடும். அவருடைய கால்கள் எல்லாம் சூம்பின கால்கள். அவருடைய இடுப்புக்கு கீழே அவனால செயல்பட முடியாத மனுஷன். அவன் மனதுல சில காரியங்களை நினைத்தாலும் அவனாலே அதை செய்ய முடியாத அளவுக்கு அவனுடைய சரீரத்திலே ஒரு பலவீனம். அப்படிப்பட்டதான ஒரு பலவீனம் நிறைந்த ஒரு மனுஷனாகத்தான் அவன் அந்த இடத்துல கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வைக்கப்படுகிறான். அவன் இருந்த இடம் ஒரு முக்கியமான ஒரு இடம். இவன் சப்பானியாக இருந்தாலும் இவன் வந்து இருந்த இடம், இவன் வந்து சேர்ந்த இடம் ஒரு முக்கியமான இடம். ஆனால் அவனுடைய உள்ளான மனதிலே அவனுக்கு ஒரு 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 விருப்பம் இருந்தது. என்னவென்று சொன்னால், இங்கே வருகிற இடத்திலே பிச்சை கேட்டு தன்னுடைய பிழைப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்திருந்தாலும், ஆனால் அந்த நினைப்பையும் தாண்டி அவன் இருந்த இடம் ஒரு முக்கியமான இடம், ஆலயம். அதான் அங்கே சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் என்பது தேவன் உலாவுகிற இடம். தேவனுடைய ஆலயம் என்பது தேவன் பாசம் பண்ணுகிற இடம். தேவனுடைய ஆலயம் என்பது கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்கிற இடம். தேவனுடைய ஆலயம் என்பது தேவ பிரசன்னத்தினாலே மகிமையினாலே நிறைந்த இடம். தேவனுடைய ஆலயத்திலே தேவ மனிதர்கள், தேவ தாசர்கள் தேவனை தேடும்படியாக கடந்து வருகிற இடம். தேவ ஆலயம் என்பது பரிசுத்தம் நிறைந்த இடம். அப்படிப்பட்டதான அந்த இடத்துலதான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், வாசம் பண்ண விரும்புகிறார்.
எனவே இந்த இடத்துல கூட இப்படிப்பட்டதான ஒரு ஒரு தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே இந்த சப்பாணி அங்கே கொண்டு வந்து மனிதர்களாலே சுமந்து கொண்டு அமர்த்தப்படுகிறான். அவருடைய நோக்கம் பிழையாக இருந்தாலும், அவருடைய மனதிலே அவன் யோசித்திருந்த எண்ணங்கள் பிழையாக இருந்தாலும், யார்கிட்டையாவது பிச்சை கேட்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் அவனுக்குள்ள இருந்தாலும், ஆனால் அவன் வந்திருந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம். வந்திருந்த இடம் தேவன் அசைவாடுகிற இடம், அற்புதங்களை செய்கிற இடம் என்பதை அவன் ஒருவேளை மறந்தானா, இல்லை என்று சொன்னால் அவனுக்கு ஞாபகம் இல்லையா, அந்த சிந்தை இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவனுக்குள்ளே இருந்த எண்ணம் எல்லாம், நான் இந்த ஆலயத்திலே வருகிறவர்களிடத்திலே நான் பிச்சை எடுத்து நான் என்னுடைய வாழ்க்கையை, நான் பிழைப்பை நான் கடத்த வேண்டும். சில வேளைகளிலே அருமையான சகோதரனை சகோதரியை இந்த இடத்திலே இணைந்திருக்கிற நாம் கர்த்தருடைய ஆலயம் என்று வருகிற போது நாம் அந்த ஆலயமாக இருக்கிறோம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயம், இங்கே அவர் வாசம் பண்ணுகிறார். அதே நேரத்துல நாங்கள் வெளிப்புறமாக நாங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு அநேக ஆலயங்கள், மனிதனுடைய கைகளினாலே கட்டப்பட்ட அநேக இடங்கள் இருக்கிறது. அது திருச்சபை என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே அந்த இடம் கூட ஒரு முக்கியமான இடம்தான். அந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல சபை கூடுகிற போது, ஜனங்கள் கூடுகிற போது அந்த இடத்துல இறங்கி வருகிறார். அவர் அற்புதங்களை செய்கிறார். எனவே ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கலாம், பாரம்பரிய அந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே வளர்க்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒருவேளை கர்த்தரை அறியாதவர்கள் கூட இந்த செய்தியை இருக்கலாம். நம்முடைய நோக்கம், எண்ணம் ஒருவேளை ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கத்தோடு, வித்தியாசமான ஒரு எண்ணங்களோடு சில வேளைகள்ல நாங்கள் கர்த்தரை தேடும்படியாக அவருடைய சமூகத்துக்கு கடந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும், ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் உலாவுகிறபடினால், அந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறபடி, அந்த இடத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறபடினால், தேவனை தேடுகிறதிலே, தேவனுடைய திருச்சபைக்கு போகிறதிலே நாங்கள் ஒரு நாள் நாங்கள் பின்னிட்டு நாங்கள் நிற்க கூடாது. இடத்துல சரியான நேரத்துக்கு இந்த தேவ மனிதர்கள் அந்த ஆலயத்துக்கு போகும். செவ்வ வேளையாகிய 9ஆம் மணி நேரம், அந்த சரியான நேரத்திலே அவர்கள் அந்த இடத்துக்கு போகிறார்கள். ஏனென்று சொன்னால் அது அவர்கள் நியமித்த நேரம், அவர்கள் குறித்த நேரம். அந்த இடத்துல அவர்கள் அந்த இடத்துல போய் அவர்கள் செபிப்பதற்காக அவர்கள் போகிறார்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே கூட தேவனை தேடுகிறதிலே, தேவ திருச்சபைக்கு போய் அவரை ஆராதிக்கிறதிலே நாங்கள் ஒரு நாளும் பின்னிட்டு நிற்கக்கூடாது. அந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். தேவ சபை என்று சொல்லி வருகிற போது எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிற போது தேவ மகிமை அந்த இடத்துல இறங்கி வருகிறது. அந்த இடத்துல தேவன் வெளிப்படுகிறார். அவருடைய பரிபூரணமான சித்தத்தை அந்த இடத்துல அவர் செய்ய அவர் ஆயத்தப்படுகிறார். எனவே இந்த இடத்துல கூட இப்படிப்பட்டதான ஒரு சப்பாணி அந்த இடத்துல வைக்கப்படுது. அவனுக்கு செயல்பட முடியாத ஒருவன், வழங்க முடியாத ஒருவன். ஆனால் அந்த அவன் வைக்கப்பட்ட இடம், அவன் கடந்து வந்த இடம் ஒரு முக்கியமான இடம் என்றபடியாலே அந்த இடத்திலே ஆண்டவர் அவருடைய தாசர்களுக்கூடாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேணுமா? கர்த்தர் உங்களை முகமுகமாக சந்திக்க வேணுமா? தேவனிடத்திலிருந்து நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணுமா? நீங்கள் திருச்சபை ஒழுங்குகளை, திருச்சபைக்கு போகிற காரியங்களை நீங்கள் ஒரு நாள் நீங்கள் பின்னாக போடக்கூடாது. ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே நாங்கள் எந்த வகையிலே ஆகிலும் நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறத நாங்கள் ஒரு நாள் நிறுத்திவிடக் கூடாது. ஏனென்றால் நமக்குரிய அந்த வாரத்துக்குரிய ஆகாரத்தை அந்த இடத்துலதான் ஆவிக்குரிய ஆகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்று நாங்கள் ஆவியில பலப்பட்டு அந்த வாரம் முழுவதும் ஓடுவதற்கு எங்களுக்கு ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கிற இடம் அந்த திருச்சபை ஆலயம். எனவே தேவன் வாசம் பண்ணுகிற இடம். எனவே அப்படிப்பட்டதான ஒரு இடத்திலே தான் இந்த சப்பாணி என்று சொல்லப்படுகிற
அந்த முடியாத ஒரு மனுஷன் அவன் அங்கே வைக்கப்படுகிறான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த சப்பானியை போல ஒருவேளை மன ரீதியாக உங்களாலே சில காரியங்களை செய்ய முடியாம, செயற்பட முடியாம, மனதில் ஒரு போராட்டத்தோடு கலக்கத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். சரீர பிரகாரமாக இந்த சப்பானியை போல சில வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆவிக்குரிய நிலையிலே சில காரியங்களை தேவனுக்கென்று நீங்கள் செய்ய நினைத்து செய்ய முடியாத அளவுக்கு துதிக்க முடியாம, ஜெபிக்க முடியாம, தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாம இந்த சப்பானி இருக்கிற இடத்துல அவன் வைக்கப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையும் ஒரே இடத்திலே வைக்கப்பட்டது போல உங்களுடைய ஜீவியம் காணப்படலாம். உங்களால அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியல, அடுத்த நிலைக்குள்ள தாண்ட முடியல, இன்னொரு காரியத்துக்குள்ள உங்களால போக முடியல, ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியத்தை செய்வதற்கு முடியல, ஓவர் கம் பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல. அந்த வைத்த ஒரே இடத்திலேயே நீங்கள் அமர்ந்த வண்ணமாக உங்களுடைய ஆவி மனுஷன் அங்கே ஒரு பலவீனப்பட்ட நிலையில, ஒரு சோர்ந்து போன நிலையில, உங்களோட ஆவிக்குரிய மனுஷன்ல ஒரு உத்வேகம் இல்லாத அளவுக்கு ஒரு சோர்வோடு கூட, அதைரியத்தோடு கூட, பலவீனத்தோடு கூட நீங்கள் சோர்ந்து போன நிலையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த நிலையில நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்துல தேவனை தேட நீங்கள் அவருக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை நீங்கள் தேட தொடங்க ஒரு தீர்மானத்தை எடுத்து தேடுகிற போது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை அந்த அந்த சப்பானி என்ற அந்த நிலை, அந்த நகர முடியாத, செயல்பட முடியாத நிலையில் இருந்து தேவன் உங்களை அடுத்த நிலைக்குள்ளே கொண்டு போக அவர் சித்தம் உள்ளவராக, வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். எனவே இந்த இடத்துல இங்கே பார்க்கிற போது 3வது வசனம் சொல்லுகிறது, தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் ஜோவானை அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் ஜோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருந்தார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி இடத்துல அவர்களிடத்துல உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை அவனுக்கு கொடுக்க முடியாவிட்டாலும் அவர்களோடு அவர்கள் சுமந்து கொண்டு வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு கொடுக்கிறார். தேவாலயத்துல இப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் இடத்துல நடக்கிறது. இயேசுவை அவனுக்கு கொடுத்தார். அப்ப நம்முடைய ஜீவியத்துல ஒன்று இதுல கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இயேசு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இயேசுவை பெற்றுக்கொள்ளக்கூடிய, இயேசுவின் வல்லமை அனுபவிக்கக்கூடிய இடம் ஆலயம். அதே நேரத்துல ஒருவேளை இதுல ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நீங்க மற்றவர்களுக்கு இயேசுவை கொடுக்கத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். அதுதான் சீசன். மற்றவர்களுக்கு இயேசுவை கொடுக்கிறது. ஒருவேளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவைப்பாடுள்ள மனிதர்கள் அந்த இடத்துல இருக்கிற போது அவர்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதங்களை, அடையாளங்களை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு பெரிய கடப்பாட்டுக்குள்ளே தேவ ஜனங்களாகிய ஒவ்வொருத்தரும் அந்த கடப்பாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். ஏனென்றால் அது நம்மேல விழுந்த ஒரு பெரிய கடமையாக இருக்கிறது. இந்த இடத்துல கூட இந்த பேதுரு இங்கே சொல்லுகிறார், இந்த இடத்துல ஒன்றே ஒன்று இருக்கிறது, அதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவனுடைய வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல அவர்கள் காண்பிக்கிறார்கள். இல்லைன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த காரியம் அந்த இடத்துல நடக்கிற போது அவன் என்ன செய்தான் சொன்னால், இங்கே
அவனுடைய கால்கள் கரடுகள் பலம் கொண்டு அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையிலே எத்தனையோ ஜனங்கள் வெளியிலே இருக்கிறாங்க. சப்பானிகளை போல அவர்கள் உள்ளே வர முடியாதபடிக்கு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு இருக்கிறது. எனவே இடத்துல பார்த்தா அவனுடைய நிலை மாறுகிறது. எந்த இடத்துல பலவீனம் இருந்ததோ அந்த பலவீனத்தை அங்கே இயேசு மாற்றி போடுகிறார். அநேக ஜனங்கள் இப்படிப்பட்ட பலவீனங்கள், ஆவிக்குரிய பலவீனங்களோடு, பாவம் என்ற பலவீனத்தோடு இங்கே தேட முடியாதபடிக்கு, உள்ளே வர முடியாதபடிக்கு அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை கர்த்தரிடத்திலே கொண்டு வரத்தக்கதான ஒரு பெரிய கடப்பாடு, பொறுப்பு இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு இருக்கிறது. அதே நேரத்துல அவர்கள் வந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் பலனடைந்து அவர்கள் மறுபடியும் அவர்களும் ஒரு சீஷர்களாக மாறி செயல்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருவுள சித்தமாக இருக்கிறது. எனவே இடத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை பேதுருவை போல, ஜோவானை போல ஒரு சீஷத்துவம் நிலைக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்க இப்படிப்பட்ட சப்பானிகளை தேடி இங்கே ஆவியில இங்கே சப்பானிகளாக இருக்கிற மனிதர்களை தேடி போய் அவர்களை மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து அவர்கள் நடக்கத்தக்கதாக, ஓடத்தக்கதாக, குதிக்கத்தக்கதாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. அதே வேளையில சப்பானிகளை போல இருக்கிற ஒருவேளை காயங்களோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் கர்த்தரை அறியாதவர்கள் இந்த தேவ சமூகத்துக்கு கடந்து வருகிறது. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய அந்த நிலையை மாற்றி ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் ஒரு பெரிதான ஒரு செழிப்பையும் பலத்தையும் கொடுத்து சரீர பிரகாரமாகவும் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே அந்த கண்களை மூடி தேவ செய்தியை உங்களுடைய மனதிலே எடுத்தவர்களாக நாங்கள் ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். யாரெல்லாம் அந்த தேவாலயத்திலே அமர்ந்திருந்த ஒரு சப்பானியை போல ஆண்டவரே அவர்களுடைய சரீர பிரகாரமாக பலவீனங்களோடு, இருதயத்தில பாரங்களோடு, சுமைகளோடு, வேதனைகளோடு, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட கர்த்தாவே ஒரு வெறுமையான ஒரு நிலையோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு யாரெல்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கட்டளையிடும்படியாக உம்முடைய கரம் அவர்களை தொடும்படியாக அவர்களுக்குள்ளே உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களை நீர் விளங்க செய்யும்படியாக சொல்கிறேன். அதே நேரத்துல பேதுருவை போல, ஜோவானை போல ஆண்டவரை உம்மை அறிந்து உமக்குள்ளே பலப்பட்டவர்கள் அவர்கள் புறப்பட்டு போய் அநேக ஜனங்களை ஆண்டவர் உமக்கமாக திருப்பத்தக்கதாகும், அவர்கள் உமக்கென்று சொல்லி எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாகும், உம்முடைய திருச்சித்தத்தை செய்து முடிக்கத்தக்கதாகும். ஆண்டவரை நீர் அவர்களுக்கு கொடுத்த வல்லமையை அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாகும், மற்றவர்களை குணப்படுத்தத்தக்கதாக, மற்றவர்களுக்குள்ள ஆண்டவர் உம்முடைய சத்தியத்தை விதைக்கத்தக்கதாக ஆண்டவரை உம்முடைய வல்லமை அவர்களுக்குள்ளே பலமாக கிரிய செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பலமா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுது இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ள இறங்கும்படியாக ஜெபிக்க அவர்கள் கால்கள் பலனடைவதாக, சரீர அவயவங்கள் பலனடைவதாக, மனதில் ஒரு பலன் உண்டாவதாக, ஆவியில் ஒரு பெரிய ஆண்டவரை புதிதாக்குதல், உயிர் மீழ்ச்சி உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் பொழுது அதை செய்து முடிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் மூவ் பண்ணுவீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய அறைகளுக்குள்ளே நீர் மூவ் பண்ணுவீராக. அவர்கள் இருக்கிற இடங்களுக்குள்ளே நீர் மூவ் பண்ணுவீராக. ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை
நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த சங்கமம் வானொலிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பணி தொடரட்டும் ஐயா. இதற்கூடாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும், அநேகர் நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும். உம்முடைய மகிமை ஆண்டவரே பெரிதாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you, Pastor. கர்த்தர் உங்களை Thank you, நிறைவாக Pastor. ஆசீர்வதிப்பார். Thank you, Pastor. Thank you, Pastor. God bless. அழகாக God bless. வார்த்தையை பிரசங்கித்தீங்க. ஆலயத்துக்கு போக வேண்டியதின் முக்கியத்துவத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்தினீங்க. அதே நேரத்துல சகோதர ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமானது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தாவீது சொல்றார், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எனக்கு மகிழ்ச்சி உண்டாயிட்டு. அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு கட்டாயமா ஜனங்கள் போக வேண்டும். நாங்கள் வீட்டில இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், நாங்கள் கர்த்தரோடு இணைந்திருக்கிறோம் என்று சிலர் சொல்லிக்கொண்டு குந்திக் கொண்டு இருக்கிறது போல நாங்களும் இராதபடிக்கு நாங்கள் கட்டாயமாக எழுந்து ஆலயத்துக்கு போக வேண்டும். அந்த கிழமைக்குரிய மன்னாவை பெறுவதற்கு ஆலயத்துக்கு போக வேண்டும். அதே நேரத்துல ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஒரு சுகம், பெலன் கிடைக்க வேண்டும் என்று அந்த வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் போக வேண்டியது முக்கியம் என்றதை வடிவாக அழகாக வெளிப்படுத்தினீங்க. அதே நேரத்துல நாங்கள் போவது தனியாக போகாமல் இன்னும் ஒருவரையும் நாங்கள் அழைத்து செல்ல வேண்டும். அந்த பேதுருவும் யோவானும் ஒவ்வொன்னமாய் அந்த இடத்துல அந்த முடவனாய் இருந்த அந்த மனிதனை எழுப்பி அந்த ஆலயத்துக்கு கொண்டு போனார்களோ, அதே மாதிரி நாங்களும் எத்தனை பேர் விழுந்து போய் இருக்கிறவர்களை, சோர்ந்து போய் இருக்கிறவர்களை, ஆலயத்துக்கு போக முடியாதபடி இருக்கிறவர்களுக்கு கூட நாங்கள் உதவி செய்து அவர்களையும் கூட்டிக் கொண்டு போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று அழகாக இந்த இடத்துல வார்த்தையை பகிர்ந்து கொண்டீங்க பிரதர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் இன்னும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அநேகருக்கு பிரதான ஒரு ஆசீர்வாதத்தின் கட்டளையிட்டபடியினால தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர், உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் பிரதர்